முதலீடுகள்லாம் பெரிதா போட்டுருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு தொழில் நன்றாக ஓடிவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தொழில் அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் கண்டகத்து சனி உங்க பொருளாதாரத்தலாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் தொந்தரவு பண்ணாது. பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதனால 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவினால் பொருளாதார வளர்ச்சி சீரும் சிறப்புமாக இருக்கும். தொழில் நகர்வு அற்புதமாக இருக்கும். கையில 4 காசு புழக்கம் உங்களுக்கு இருக்கும். பண வரவு இன்கம் சோர்சஸ் நல்லாவே இருக்கும். ஆகமத்தில் சுற்றி வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பணவரவு நல்லா இருக்கும், கடன் தொந்தரவு குறையும். ஹெல்த் ரிலேட்டடாக அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவற்றை கட்டுப்படுத்துகின்ற பலத்தை ராகு கொடுத்துருவார். அதே போல் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு கூடுதலாகும். அந்த ஆன்மீக நாட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறத விட இந்த தியானம் பண்ணுறது, முக்தியை நோக்கி பயணப்படுறது, நிறைய உபதேசங்கள் கேட்பது, மகான்களினுடைய சன்னதிகளுக்கு செல்லுவது, இந்த மாதிரியான ஆன்மீக அமைப்புகளை 12ஆம் இடத்திற்குள்ளாக செல்லுகின்ற கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன. ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள், வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது. அந்த விதத்தில் ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க 18ஆம் தேதி. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும், கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பெயர்ச்சி பெறுகிறாங்க. கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சி, ஏன்னா எப்பவுமே இந்த 2 கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க 180 டிகிரியில். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல், நம்ம பார்க்கிறது அனைத்துமே கோச்சார பலன்கள். கோச்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு 10%. அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது. சரிங்களா? ஆக இந்த பலன் ஒரு 10% தான். ஆக அன்பு நண்பர்களே, அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனம், என்ன செய்யலாம், வாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நடைபெறுகின்ற ராகு கேதுவின் பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அந்த மாதிரி கண்டக சனி தொடங்கினாலும் கூட அதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவே அமையுதுங்க. அந்த விதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். ஜென்ம ராசியில் இருந்த கேது தற்பொழுது விலகுகின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம். ராசிக்குள்ள இருந்து கேது வெளியில போறதே பல பிரச்சனைகளை நம்ம விட்டு விளக்குற அமைப்பு. சரிங்களா? சரி, அந்த விதத்தில் எதெல்லாம் நன்மைங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலை கிடைக்கும். நல்ல வேலையே கிடைக்கும். அப்போ வேலை வாய்ப்புகள் இல்லாமல் சரிவர அமையாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தாராளமாக நீங்க முயற்சி பண்ணலாம். வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆல்ரெடி வேலையில் இருக்குங்க, என்னோட ப்ரமோஷன் கொஞ்சம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது, தாமதமாகிட்டே இருக்குது, ப்ரொமோஷனுக்கு என்னால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த ப்ரமோஷன்ஸ், வேலையில் நல்ல உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலையில் உயரங்கள் கிடைப்பது அல்லது சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுன்னு உங்கள் உத்தியோகம் சார்ந்து ஒரு வளர்ச்சி உறுதியாக உண்டு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதனை அடுத்ததாக இந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்த மட்டிலும், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, முதலீடுகள்லாம் பெரிதாக போட்டுருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு தொழில் நன்றாக ஓடிவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கண்டகத்து சனி உங்கள் பொருளாதாரத்தெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் தொந்தரவு பண்ணாது. பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதனால் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவினால் பொருளாதார வளர்ச்சி சீரும் சிறப்புமாக இருக்கும். தொழில் நகர்வு அற்புதமாக இருக்கும். ஆக தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களும், கையில் 4 காசு பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இக்காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
கடன் சுமைகள்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற எனதருமை கன்னியாராசி நேயர்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள்லாம் மடவென குறைவதற்கான ஒரு அமைப்பினை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக கடன் அமைப்புகளிலிருந்து விலக்கினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இக்காலம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில 4 காசு புழக்கம் உங்களுக்கு இருக்கும். பண வரவு, இன்கம் சோர்சஸ் நல்லாவே இருக்கும். ஆகமத்தில் சுற்றி வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும், கடன் தொந்தரவு குறையும். ஹெல்த் ரிலேட்டடாக அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவற்றை கட்டுப்படுத்துகின்ற பலத்தை ராகு கொடுத்துருவார். பாருங்க, ஏற்கனவே ஒரு 1.5 வருஷமாவே கன்னியாராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்துங்க. எதுக்கு எடுத்தாலும் குழப்பம், எதை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பய உணர்வு. இதை பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண குழப்பங்களும் செயல் தடைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பார். அதுவும் இல்லாமல் ராசிக்குள்ளவே அமர்ந்து தேவையில்லாத எப்பபாரு ஒரு மருத்துவ செலவு, உடம்பே அப்படி இப்படி நானும் ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த நிலையிலேயே ஒரு ஆக்டிவாக இல்லாமலே வச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ அதெல்லாம் விலகும். அப்போ ஹெல்த்து தொந்தரவு குறையும், உடல் சுறுசுறுப்பு மேம்படும். இதற்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். அதாவது மருத்துவ செலவு குறையிறதே ஒரு நல்லது தானே உங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏதாவது பிரச்சனைங்க, தொழில் சார்ந்த பிரச்சனை, இல்லை சொத்து பிரச்சனை, இல்லை குடும்ப பிரச்சனை, வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்குகளை கூட உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கும். எதிரிகளை உதிரிகளாக்கும் காலம் இது. எப்படிங்க? எதிரிகளை உதிரிகளாக்கும் காலம் இது. வழக்குகளில் வெற்றிகளை காணும் காலம் இது. சகலத்திலும் ஏற்றத்தை வழங்கும் அமைப்பாக இந்த காலகட்டம் கன்னியாராசி நேயர்களுக்கு அமைகின்றது. இப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள், தொழில் போட்டியாளர்கள் அனைவரையும் கடந்து இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவீர்கள். அனைத்திற்கும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். அதேபோல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக வெளிமாநிலம் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். அதேபோல் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு கூடுதலாகும். அந்த ஆன்மீக நாட்டை எப்படி இருக்குன்னா, அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறத விட இந்த தியானம் பண்ணுறது, முக்தியை நோக்கி பயணப்படுறது, நிறைய உபதேசங்கள் கேட்பது, மகான்களினுடைய சன்னதிகளுக்கு செல்லுவது, இந்த மாதிரியான ஆன்மீக அமைப்புகளை 12ஆம் இடத்திற்குள்ளாக செல்லுகின்ற கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த விதத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அடிக்கடி இந்த தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்து இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த கல்யாண அமைப்புகள்லாம் கைகூடி வரும். 7 இருக்கிற சனி அந்த ப்ராசஸை மந்தப்படுத்தலாம், ஆனால் திருமணத்தை அவரால் தடுக்க முடியாது. அதனால் அன்பு நண்பர்களே, கல்யாண அமைப்புகளும் புத்திர பேறு அமைப்புகளும் அற்புதமான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அது எதுவும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு 2-3 இடங்கள்ல தாங்க. ஒன்று, கொஞ்சம் அதிக செலவுகளை செஞ்சிடாதீங்க, வரும்போது சேமித்து வச்சுக்கிறது நல்லது. 2வது, கணவன் மனைவி கடையில் அடிக்கடி முட்டிக்கிடும். 7ல் சனி இருக்கிறதுனால, ராகு 7லேருந்து விலகினாலும் 7ஆம் இடத்துக்குள்ளே போன சனியினால் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீடிக்கும். இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. தொழில் செய்கின்ற இடங்களில் பார்ட்னர்ஸோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லது, அதை பார்த்துக்கிடுங்க. மற்றபடி வேற எந்த தொந்தரவும் பெரிய அளவில் உங்களுக்கு இல்லை. வேலை, வருமானம், தொழில், புத்திரபாக்கியம், பொருளாதார வளர்ச்சி, கடன் அடைதல், ஆரோக்கியம் மேம்படுதல்னு சகல அமைப்புகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 75% நல்ல அமைப்புகள்லேயே கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி அமைகின்றது. அப்படிங்கிறதான் ஒரு அமைப்பு, சரிங்களா? ஸோ இப்போ சொன்ன அந்த கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஸ் கிட்ட விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரியான பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். அது இல்லாமல் மகான்களினுடைய வழிபாடு உங்களுக்கு மேலும் 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 நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே, சரிங்களா? மகான்களினுடைய வழிபாடுகளை எல்லாம் செய்யுங்கள், அது இன்னும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். வெளியூர் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக மேன்மையான காலகட்டம், மிக மேன்மையான காலகட்டம், சரிங்களா?
அதே போல் பள்ளி பருவத்து பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் இந்த படிப்பில் இந்த மந்தத்தன்மை ஏற்படும், சோம்பல் தன்மை ஏற்படும். அதை கொஞ்சம் பெற்றவங்க பார்த்து கொஞ்சம் தட்டி கொடுத்து படிக்க வச்சுட்டிங்கன்னா அவங்களும் அழகாக படிச்சிருவாங்க. ஆக இந்த காலகட்டம் கன்னியாராசி நேயர்களுக்கு ஏறத்தாழ நற்பலன்களை அதிக அளவு வழங்குகின்ற அற்புதமான ராகுகேது பயிற்சி காலகட்டமாக அமைகின்றது. அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.